2 வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம். ஏசாயா 52 அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை பழைய ஏற்பாட்டிலும், புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 7 மற்றும் 8 ஆகிய வசனத்தை புதிய ஏற்பாட்டிலும் வாசிக்க கேட்போம். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 3வது வசனத்திலிருந்து தான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமான குறிப்புகளை கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரம் அதிலே 7 மற்றும் 8 ஆகிய வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். ஹல்லேலூயா. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன், எழுப்புதலின் தொடுதல். தி அவேக்கனிங் ஆஃப் ரிவைவல். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவன் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தொடுதலை தேவன் கொண்டு வர விரும்புகிறார் என்பதை நான் என் ஆவிலே அறிந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஒரு தொடுதலை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், பெற்றுக்கொண்டு செல்ல போகிறீர்கள். ஒரு சிலருக்கு அது ஒரு அற்புதத்தின் தொடுதலாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு விடுதலையின் தொடுதலாக இருக்கலாம், ஒரு சுகத்திற்கான தொடுதலாக இருக்கலாம், இன்னும் அநேகருக்கு ஒரு எழுப்புதலின் தொடுதலாக இந்த நாள் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவருடைய தொடுதல் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை விசேஷப்படுத்தும். ஹல்லேலூயா, ஆமென். பழைய ஏற்பாட்டிலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே. ஆண்டவர் சொல்றார், awake, தூக்கத்தில் இருந்து என்ன செய்ய எழும்பு. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, எழும்பு எழும்பு சீயோனே. பழைய ஏற்பாடு சொல்லுகிறது எழும்பு எழும்பு சீயோனே, புதிய ஏற்பாடு சொல்லுகிறது எழும்பு எழும்பு சீமோனே. அப்படிதானே? அதான் ரெண்டையும் சேர்த்து வாசிச்சிருக்கோம். பழைய ஏற்பாட்டில் எழும்பு எழும்பு சீயோனே, புதிய ஏற்பாட்டில் எழும்பு எழும்பு சீமோனே. ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது எழும்பு எழும்பு சீயோனே. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஒரு சும்மா சொல்லலை. தேவதூதன் வந்து நின்றுக்கிட்டு பேதுருவை பார்த்துக்கிட்டு எழும்பு எழும்பு சீமோனேன்னு தான் என்ன பண்ணியிருப்பார், அவர் இன்னும் நல்லா தூங்கியிருப்பார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, தூதன்கிட்ட சொல்லி தட்டி எழுப்பு. It was not a word, it was a rude awakening. Hallelujah. ஒரு சிலரை இன்றைக்கு ஆண்டவர் சும்மா தொட போறது இல்லை, ஒரு சிலர் என்ன பண்ண போறாரு, கொஞ்சம் உழுக்க போறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா நம்ம தூக்கம் அப்படிப்பட்ட தூக்கமா இருக்கு, சும்மா சாதாரணமாக எந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆலயத்தில் அவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் தூங்கக்கூடிய ஆட்கள். அதனால ஆண்டவர் என்ன செய்யறார், இன்னைக்கு உன்னை தட்டி உலுக்கி எழுப்பி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எழும்பு எழும்பு சீயோனே. ஆமென். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு வந்து ஒரு 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 என்கவுண்டர் நடக்குது யாக்கோபுக்கு. பெத்தேல் என்னும் இடத்திலே ஒரு என்கவுண்டர். அங்கே ஒரு பொருத்தனையும் பண்ணுகிறான். ஆண்டவரே, நான் போகிற இடமெல்லாம் நீர் என்னை காத்து எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும்
தங்க உறைவிடமும் கொடுத்து என் வழியிலெல்லாம் என்னை காப்பாற்றி என்னை நீ திரும்பி வரப்பண்ணுவீர் என்று சொன்னால் நான் உமக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல சொன்னான், நான் கல்லாக அதாவது தூணாக நிறுத்தின கல் தேவனுக்கு வீடாகும். அல்லேலூயா. Our giving is connected to building up our lives. அப்படிதானே? தூணா இருக்கிறது என்னவா மாறுதான்? வீடா மாறுது. ஸோ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தூணா இருப்பது சும்மா தூண் அப்படின்றது சும்மா ஒரு நினைவு சின்னம் தான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய காரியம் எப்படி தான் இருக்குது, சும்மா ஒரு தூணா தான் இருக்கு. தூணா இருக்கிற வரைக்கும் அது சும்மா ஒரு நினைவு சின்னம். ஆனால் வீடாகும் என்றால் அவர் அங்கே வசிப்பார். அல்லேலூயா. ஸோ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுச்சு, நான் தூணாக நிறுத்தின கல் தேவனுக்கு வீடாகும். புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, அந்த வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாடு எப்படி பார்க்குதுன்னா, நாம் எல்லாரும் அவருக்கு வீடாக இருக்கிறோம். அப்படித்தானே? நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், வாசஸ்தலமாய் இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, நம்மை தேவன் ஒரு பட்டணமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தூணும் இல்லை, நீங்க வீடும் இல்லை, நீங்க பட்டணமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. You are a city. அதுவும் என்ன தெளிவாண்ட சொன்னா தெரியுமா? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கவே முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம். அல்லேலூயா. இது யார சொல்லி இருக்கு? நீங்கள். அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரப்பா, நீ தூணும் அல்ல, நீ என் வீடும் அல்ல, நீ எப்படி இருக்கிற? என்னுடைய பட்டணமாய் இருக்கிறாய். உன்னை கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க மறைஞ்சே இருக்க முடியவே முடியாது. நீங்க மறைஞ்சிருக்கவே முடியாது. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எவ்வளவு பேர் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. அது சபையை குறித்த ஒரு புஸ்தகம். சபையை குறித்த ஒரு புஸ்தகம். சபை எப்படிப்பட்டதா இருக்கிறது, த டிசைன் ஆஃப் த சர்ச். புதிய ஏற்பாட்டு சபை எவ்விதமாக இருக்கிறது என்பதை அழகாக விளக்கும் ஒரு புஸ்தகம் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். அதுல 1ஆம் அதிகாரத்தில் 20 மற்றும் 17 ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது, வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை, வாசிக்கும் பொழுது சபை எப்படி இருக்குது தெரியுமா? சக்கரமாய் செயல்படுகிற சபை. ஹல்லேலூயா. சுத்திக்கிட்டே தான் இருக்கணும், அது ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும், தேவன் சொல்லுகிறார், நீங்களும் நானும் செயல்பட்டு கொண்டே இருக்கும்படிக்கு நமக்குள் தேவன் தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது அது அந்த அந்த சக்கரங்கள் அது என்ன செய்யுமா? அது பின்பதாக நெசியாதான், திரும்பாதான். அவ்விதமாய் போகிற சக்கரங்கள் திரும்புகிறது இல்லை என்று எழுதியிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப சபை தேவன் எப்படி வடிவமைத்திருக்கிறார் என்று பாருங்கள். அது தேவன் குறித்திருக்கிற இலக்குக்கு நேராக சுழன்று கொண்டே செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று சபை. அல்லேலூயா. எசேக்கியேல் 17:22 பார்க்கும் பொழுது அங்கே போட்டிருக்கிறது, சிகரத்திலே நாட்டப்பட்ட விருட்சமாகிய சபை. ஆமென். நீங்க கர்த்தருடைய பிள்ளைன்னா ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரா? மலையின் மேலே அப்படியே வானலாவி உயர்ந்து நிற்கிற ஒரு விருட்சம் போல, கேதுரு மரத்தை போல உங்களை தேவன் நினைக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய நீதியினாலே நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்க தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். அல்லேலூயா. அப்படியே 3வது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே 9-10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவருடைய சுவாசத்தால், அவருடைய சுவாச காற்றால் உயிர் பெற்ற சேனையாகிய சபை. அல்லேலூயா. அது ஏற்கனவே செத்து போச்சு. அப்படிதானே? ஏற்கனவே செத்து போச்சு, திரும்ப இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப உயிர் பெற்று எலும்புகள் ஒன்றிணைந்து ஒருவரும் எதிர்க்கக்கூடாத, ஒன்றிற்கும் மருளாதிருக்கிற ஒரு சேனையாக நிற்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
லாசரு செத்து 4 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் அவனை என்ன பண்ணிட்டாரு, எழுப்பி யோவான் 12ஆம் அதிகாரம் சொல்கிறது, அவரோட கூட பந்தி இருக்கிறவரில் ஒருவனாயிருக்கிறான். பிரேதமாக இருந்தவன் இப்போ என்ன செய்யறான், பந்தி இருக்கிறான். ஆனால் வெளியில் பேசிக்கிறாங்களே, இவனை திரும்பி கொள்ளுவோமா? அவன் சிரிச்சிருப்பான் இல்லையா? ஏண்டா செத்து 4 நாள் ஆனதுக்கப்புறம் திரும்பி வந்து உட்காந்துருக்கீங்க, திரும்பமான்னு என்ன பண்ணீங்க? நீங்கள் கொண்டாலும் என் கூட யார் இருக்கிறா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் சபை எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? அது மடங்கடிக்கப்பட முடியாத ஒரு சேனையாக இருக்கிறது. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தில் எழுதப்பட்ட ஒரு ஜெயம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியமா சொல்றேன், நீங்க தோத்தே போக மாட்டீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாலாவதாக எசேக்கியேல் 47:9, சவக்கடலையும் செழிப்பாக்கும் ஜீவ நதியாகிய சபை. அப்படிதானே? இந்த நதி போகும் இடமெல்லாம் ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். பிரைஸ் காட், அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பத்தி தான் சொல்லியிருக்கேன். நீங்க போகிற இடமெல்லாம், நீங்க போகிற இடமெல்லாம் ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் எப்படி? எல்லாமே என்ன தெரியுமா? ஆவியினாலே, உங்க மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே, ஜீவ வாசனையினாலே, the fragrance of life, the favors that you carry. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற தயவு, உங்களுக்குள் வைத்திருக்கிற வெளிச்சம், நீங்க போகிற இடத்திலெல்லாம் தேவன் உங்கள் மூலமாய் வல்லமையான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. நீங்க இதை என்ன செய்யணும்? நம்பணும். நீங்க நம்பணும். 5வது, அப்படியே வரிசையா சபையை எசேக்கியேல் அப்படி தரிசனத்துல பார்த்து பார்த்து சொல்லிட்டே வர்றாரு. 5வது என்ன சொல்றாரு தெரியுமா? எசேக்கியேல் 48:35, யெகோவா ஷம்மா என்னும் தேவ பிரசன்னத்தால் கெம்பீரிக்கும் பட்டணமாகிய சபை. அல்லேலூயா. அப்படியே வரிசையா சொல்லிட்டு சக்கரம்னு சொன்னவர் கடைசியில் என்ன சொல்றாரு? பட்டணம்னு சொல்றாரு. You will house the glory of God. Jehovah Shammah means God with us. கூடவே இருக்கிற ஒரு தேவன் யெகோவா ஷம்மா, அவர் இருக்கிற ஒரு பட்டணம். அதுதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றார், அப்பா நீ தூண் இல்லை, நீ வீடு இல்லை, நீ என்னது? நீ பட்டணம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு அநேகர் கவர்ந்தெழுக்கப்படுவார்கள். தூரமா இருக்கிறவங்க கூட பார்த்துட்டு உங்களை நம்பிக்கையோட தேடி வருவான். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு 3 காரியங்கள் இந்த 52ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஏசாயா 52ல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, வல்லமை தரித்துக்கொள். அதுக்கப்புறம் வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அதுக்கப்புறம் என்ன சொல்ல தெரியுமா? வீற்றிரு. அப்படிதானே? 3 தானே பிரதானமா இருக்கு. வல்லமையை தரித்துக்கொள், வஸ்திரங்களை உடுத்திக்கொள், வீற்றிரு. So number 1, be empowered. தேவன் உங்களையும் என்னையும் முதலாவது தம்முடைய வல்லமையினாலே நிரப்பும்படிக்கு விரும்புகிறார். அவரை தேடுகிறவர்களுக்கும் அவரை தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசம் எதிலே இருக்கிறது என்றால் வல்லமையிலே. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்திலே, வல்லமையிலே விளங்குகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். வல்லமை ரொம்ப முக்கியம். ஸோ முதலாவது ஆண்டவர் தான் சொல்றாரு, முதலாவது உனக்கு என்ன தேவை? வல்லமை. வல்லமையை தரித்துக்கொள்ள. லூக்கா வாங்களே, லூக்கா 24 வாங்க. லூக்கா 24:49 அதோடு சேர்த்து அப்போஸ்தலர் 1:8. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேம் நகரத்தில் இருங்கள். tarry in Jerusalem. அப்படிதானே? திரும்பமா உயிர்த்தெழுந்த இயேசு
அப்போஸ்தலர் 1:8 விதமாய் சொல்கிறார். அதையும் வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பலனடைந்து, you shall receive power. tarry in Jerusalem. எருசலேமில் என்ன பண்ணுங்க? தரிச்சிருங்க. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சுமார் 500 பேருக்கு தம்மை வெளிப்படுத்தி சொன்னாராம். அப்பா, நான் உயிரோடு இருக்கிறேன். உயிர் தெழுந்த இயேசு 500 பேர் பர்சனலாக போய் இன்வைட் பண்ணிக்கிறார். 500 பேர்த்துக்கு போய் சொல்லியிருக்கிறார், அப்பா நீ எருசலேமில் தரித்திருங்க, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க காத்திருங்க காத்திருங்க. ஹல்லேலூயா. டே 1 500 பேர் கூட்டிட்டாங்க, எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. 2வது நாள் ஆச்சு, 3வது நாள் ஆச்சு. எல்லாரும் எதிர்பார்ப்பு என்ன? இயேசு 3 நாளில் உயிர் தெழுந்த மாதிரி என்ன பண்ணிடுவார், 3 நாளில் வந்துடுவார். 3வது நாள் ஒன்றுமே நடக்கலை. 5 நாள் ஆச்சு. கொஞ்சம் பேர் யோசிக்க ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க. ஒரு சிலர் கேட்டாங்க, பேதுரு என்னைக்காவது ஒரு டேட்டு சொன்னாரா? இல்லை அது சொல்லலை, எவ்வளோ நாள் காத்திருக்கணும்ட்டு சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக வாக்குத்தத்தம் பண்ண ஒரு உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார். ஒருவேளை எரிகோ மதில்லாம் 7 நாளில் விழுந்துச்சு இல்லையா? அதனால ஒரு 7வது நாள் ஏதாவது என்ன செய்யலாம், நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உட்காந்து பார்த்தாங்க. 7 நாளும் தெரிஞ்ச எல்லா ஜெபத்தையும் பண்ணி முடிச்சாச்சு, அப்படித்தானே? உபவாச ஜெபத்தை போட்டாச்சு, காத்திருப்பு கூட்டம் நடத்தியாச்சு, 1000 ஸ்தோத்திரம் அப்படி வேற இருக்குதான். 1000 ஸ்தோத்திரத்தை 10000 தடவை வாசிச்சாச்சு. 4 தான் போதை தவிர ஆவியானவர் என்ன செய்யலை, வரல. அல்லேலூயா. 8வது நாள் ஆனபோது எல்லாரும் என்ன பண்ணாண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிட்டாங்க. நீ மட்டும் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. அல்லேலூயா. இந்த காத்திருக்க கர்த்தர் சொன்னாருன்னா காத்திருங்க. அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நான் ஆவியில உணர்கிறேன், ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அவருடைய கிரியை தொடங்கிருச்சு. நீ உட்கார்ந்த முத நாளே தொடங்கிருச்சு. 21 நாள் தானியேல் உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டு விட்டது. காரியம் நடக்கலன்னு கவலைப்படாத, கட்டளை வெளிப்பட்டுருச்சு. அவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஏன் இவ்வளவு பேர் 500 பேர் காத்திருக்கானே, காத்திருக்கிற நாள்லயே கொடுத்துருக்கலாம்ல, இல்லையா? அல்லேலூயா. லாசரு செத்து போயிட்டான்ல, அடுத்த நாளே எழுப்பியிருக்கலாமா இல்லையா? நம்ம அப்படிதான் நினைப்போம். ஆண்டவரே புசுக்குன்னு என்ன பண்ணிருங்க, எழுப்பி விட்டுருங்க ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்தார், டீ கடையில் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டான். டீ கடையில் வரைக்கும் என்னது, பேச ஆரம்பிச்சிட்டான். என்னத்த சொல்லுங்க, எப்போ வந்தாலும் இந்த வீட்டுக்கு தான் வருவார். அந்தம்மா பாருங்க, வரும்போதெல்லாம் வடை பஜ்ஜி எல்லாமே கொடுத்துச்சு. யாரு? மார்த்தா. பாயசத்தெல்லாம் கொடுத்துச்சு. ஆனா பாருங்க, அந்த வீட்டில் போய் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு ஊரே பேசுது. சிலர் உங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் ஒரு பேசும் பொருள் அப்படியே சுத்தி வரும், உங்க காதுக்கே வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பக்கத்தில் இருக்க இடங்கள் எதாவது வாங்கலாம்னு நாங்கள் ஃபோன் பண்ணுவோம் யாருக்காவது. இந்த மாதிரி பக்கத்தில் எங்கே இடம் இருக்கே, அது அவங்க சொல்லுவாங்க, நம்மகிட்ட என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சார் அதெல்லாம் அந்த காலம் சார், இப்போ பூரா ரேட் ஏறிச்சு சார். அங்கனக்குள்ள உங்களுக்கு ஒரு சர்ச் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த சர்ச் வந்ததுக்கப்புறம் ரேட், அவங்க வந்த பிறகு தான் சார் ரோடெல்லாம் போட்டாங்க. அவங்க பெரிய ஆள்க சார், நம்ம பெரிய ஆள்க தானே நம்ம. அல்லேலூயா. உண்மைதான், நம்ம சர்ச்சு வந்த பிறகு அந்த ரோடு என்னாச்சு, பெருசாச்சு, எல்லாம் நடந்துச்சு. உண்மைதான். அல்லேலூயா. ஸோ சுற்றி பேசுகிற காரியம் உங்களுக்கே திரும்பி வரும். ஆனால் ஊரெல்லாம் பேசின பிறகு 4வது நாள் வந்து இயேசு அற்புதத்தை செய்தார். இப்போ ஊரில் என்ன பேசிட்டா தெரியுமா? டீ கடையில், அதே டீ கடையில், நம்ம சொன்னோம்லப்பா, அவன் உயிரோட வந்துட்டானா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Sometime God creates an audience for you.
When he wants to honor you, he will create an audience, and in such a way he will honor you. உன்னை உயர்த்தும் போது தேவன் வெறுமனை உயர்த்த விரும்பல, அதை பார்க்கக்கூடிய 10000 பேரை சுற்றி வைத்து உன்னை உயர்த்தும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்ன முத நாளே வந்திருக்கலாம் ஆவியானவர், ஆனா தேவன் அப்படி வரவில்லை. ஏன் தெரியுமா? இப்போதான் ஒவ்வொருத்தரும் அங்கிருந்து எருசலேமுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? புறப்பட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? அவனை பொறுத்த வரைக்கும் அறுப்பின் பண்டிகை ஷாவோட், அந்த பண்டிகையில பங்கு பெற வேண்டும் என்று வீட்டில் இருந்து என்ன பண்ணியிருக்கேன்? இப்போ தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். பெட்டி கிட்டியெல்லாம் வச்சு கட்டி, வண்டியெல்லாம் வச்சு கட்டி என்ன பண்ணுறான்? புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நியாயப்பிரமாணம் 3 பண்டிகைகளை எல்லா இஸ்ரவேலரும் எருசலேமுக்கு வர வேண்டும் என்று நிர்பந்திக்கிறது. அதில் ஒன்று பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள். அல்லேலூயா. அப்பொழுது அது பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் என்று அறியப்படவில்லை. ஆனால் அறுப்பின் பண்டிகை என்று என்ன செய்யப்பட்டது? அறியப்பட்டது. ஆண்டவர் பார்த்தார், இல்லப்பா நான் உனக்கு செய்வேன்னு சொன்னதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஜனத்தை என்ன பண்றேன்? கூட்டுறேன்ப்பா. ஐ எம் கேதரிங் பீப்புள் ஹூ வில் விட்னஸ் யோர் ஆனர். உன்னுடைய மேன்மை, உன்னுடைய உயர்வு, உன்னுடைய நன்மையை அநேகர் கண்டுகொள்ளும்படி நான் திரளா ஜனங்களை என்ன பண்றேன்? சுத்தி வந்துகிட்டு இருக்கிறான். அப்ப சாம இரு. ஹல்லேலூயா. ஆனா அந்த வெளிப்பாடு யாருக்கும் இல்லையே. 500 பேர் என்ன ஆயிடுச்சு? டப டப டபன்னு குறைஞ்சு 120. போகும்போது கேட்டு போனான ஒருத்தன் பேதுருட்ட, நீங்க போலையா? ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில, நீங்க போலையா? நாங்களாம் கிளம்புறோம், எல்லாரும் கிளம்பிட்டாங்க, அவங்க கிளம்பிட்டாங்க, அவங்க கிளம்பிட்டாங்க, நீங்க போலையா? அல்லேலூயா. பேதுரு என்ன சொல்லிப்பான் தெரியுமா? We will wait even if it takes a lifetime. எங்க வாழ்நாள் பூராமே நாங்கள் காத்திருக்கணும்னு சொன்னா கூட அவர் சொன்ன வார்த்தைக்கு இணங்கி நாங்கள் காத்தே இருப்போம். அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவர் யாரை தொட விரும்புகிறார் தெரியுமா? ஆண்டவர் என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஐ எம் ரெடி, ஐ எம் வில்லிங், ஐ வாண்ட் யுவர் டச். உம்முடைய தொடுதல் தான் எனக்கு தேவை, அதற்காக நான் எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்ற ஒவ்வொருவனையும் இன்றைக்கு ஆண்டவர் தொடும்படிக்கே விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ கரெக்டாக 10வது நாள் அப்படிதானே அவர் பரமேறி சென்ற பிறகு கரெக்டாக அந்த பக்கம் எத்தனை நாள்? 10 நாள். 40 நாள் பரமேறி சென்றார். 10 நாள் கழித்து 50வது நாளாகிய பெந்தெக்கோஸ்தே நாள் வந்தது. அன்றைக்கு பலத்த ஒரு முழக்கம், வானத்திலிருந்து உண்டான ஒரு சத்தம், ஒரு காற்று உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, வல்லமையை தரித்துக்கொள். Be empowered. சபையே, உனக்கு முதல்ல தேவை என்ன தெரியுமா? வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. சாலமோன் ஞானி சொல்றான், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் வல்லமையான காரியங்களை செய்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்படாமல் நடத்தப்படவே முடியாது. ஆமென். சோ பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் கடந்து வருகிறவர். ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை விருப்பம் இருந்தா நீங்க கேட்கலாம், ஆண்டவரே என்னை நிரப்புங்க. Holy Spirit, fill me Lord, fill me Lord. அந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே உங்களை நிரப்புவதற்கு அவர் உண்மையில் அவராயிருக்கிறார். There are vacuums in our life. வெற்றிடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த வெற்றிடங்களுக்குள் ஆவியானவர் கடந்து வர வேண்டும். நாம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்படி அவர் கடந்து வரும்போது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பலன் அடைகிறீர்கள். சோ முதலாவது வல்லமை தரித்துக்கொள். Be empowered. இரண்டாவது என்ன சொல்லி தெரியுமா? வஸ்திரங்களை உடுத்திக்கொள். Be identified. Praise God. Hallelujah. ஒரு கூட்டமா நிக்கிற இடத்துல அங்கிருந்து கூப்பிடும்போது என்ன செஞ்சா, அந்த அந்த வெள்ளச்சட்டை போட்டுக்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கூப்பிடுங்க. Hallelujah. அப்படித்தானே ஏர்போர்ட்டில் போய் எங்கேயாவது இறங்குவோம், நம்மளை பிக்கப் பண்ண வர ஆள் நமக்கு தெரியாத ஆளாக இருப்பார். பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் நீங்கள் வர்றீங்கன்னாங்க, எப்படி இருப்பீங்க?
நான் சொல்லுவேன், நான் கொஞ்சம் குண்டா இருப்பேன், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து என்ன சொல்றது? இருக்கிற சட்டையை சொல்றது, இந்த சட்டையை தான் போட்டு வரேன். அண்ணன் சொன்னாரு, பி ஐடென்டிஃபைடு. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா வேகமா? கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் யோசேப்புக்கு அவங்க அப்பா ஒரு ட்ரெஸ் கொடுத்தாரு. அது எப்படி தெரியுமா? பல வர்ண அங்கி. ஆமென். ஊதாக்கள ட்ரெஸ்ஸை யூதா போட்டு நிற்கலாம். பார்த்தா அந்த இருக்கான், அந்த ஊதா கலர், அவன் தான் யூதா. ஆனா எல்லா கலரும் இருக்குன்னா அவன் யாரு? யோசேப்பு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன், எவ்வளோ தூரத்துலேருந்து தெரிஞ்சிருக்கும் அந்த யோசேப்பை? எவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்கலாம்? நீங்கள் சொல்லுங்க. பல வர்ண அங்கேயே போட்டு நிற்கிறாரு. உங்கள் மாடியிலேருந்து பார்த்தா தெரியுமா? உங்கள் மாடியிலேருந்து பார்த்தா தெரியுமா தெரியாதா? தெரியும். சரி, மெட்ராஸுக்கு போய் பார்த்தோம்னா, ஏரோப்ளேனில் உட்காந்துட்டு பார்த்தோம்னா தெரியாதே. அல்லேலூயா. மனிதன் அது தகப்பனாகவே இருந்தாலும் அவன் அடையாளப்படுத்துகிற அந்த அழகு இருக்கே, அது ஒரு தூரத்தோடு அடங்கி போகிறது. பிதா பார்த்தாரு, ஹே குமாரனையே தரித்து கொள்ளட்டும். அல்லேலூயா. ஆமென். ஏன் தெரியுமா? எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொன்ன, நீங்க மறைஞ்சே போக முடியாது, நீங்க ஒளிஞ்சே இருக்க முடியாது. ஏன்னா நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ வல்லமையை தரித்துக்கொள், வஸ்திரங்களை உடுத்திக்கொள். Be empowered and be identified. குமாரனை தரித்திருக்கிறோம். ஏன்னா குமாரத்துவத்துக்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூணாவது என்ன சொல்லுங்க தெரியுமா? வீற்றிரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வீற்றிரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். Amen. Be seated with the King of Kings. Be empowered, be identified and be seated with the King of Kings. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த காரியத்தை புதிய ஏற்பாட்டில் அப்படியே நிறைவேற்றும்படிதான் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வல்லமை தரித்துக்கொள், அப்புறம் வஸ்திரத்தை உடுத்திக்கொள், அப்புறம் என்னது? வீற்றிரு. உட்கார முடியுமா? கொஞ்சம் என்ன செய்யுங்க, உட்காருங்க. அதான் கொஞ்சம் கஷ்டம். பெந்தெக்கோஸ்தேயோட டிசைனை என்ன பண்ணார் தெரியுமா? ஏன் இந்த 10 நாள் விட்டார்னா அதில் நிறைய ஞானம் இருக்குது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? ஏன்னா சொல்லிடக்கூடாது பாருங்க, நாங்கள் துதிச்சு அப்படியே அல்லேலூயான்னு ஆவியானவர் வந்துட்டார். ஒன்றும் இல்லை, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா? நீ ஒன்றுமே தெரியல, அடுத்து என்ன பண்ணுறது? 12 அப்போஸ்தலர்கள் அப்படித்தானே? 11 பேர் இருந்தாங்க. ஒருத்தனுக்கு பதில் சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்துருச்சு. 12 பேர் இருக்கான். 12 பேர் என்ன பண்ணியாச்சு? ஜெப குறிப்பெல்லாம் நடத்தியாச்சு. ஆண்டவரை இந்தியாவை ரட்சியும், இந்தியாவை தலைகளாய் மாற்றும், இந்தியாவை அப்படி பண்ணும், இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், இது பண்ண கடந்து வாரும், ஓடி வாரும், எல்லாம் முடிஞ்சு. நீ அடுத்து சொல்றதுக்கு ஒன்றுமே. உட்கார்ந்த உடனே பார்த்தாரு, எப்பா உட்காந்துட்டியாப்பா, இதுதான் டிசைன், நீ உட்காந்துட்டியா, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது தெரியாம நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாருக்கோ நான் இன்னைக்கு சொல்றேன், உன் பிஸ்னஸ் பத்தி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பிஸ்னஸ் பத்தி நான் சொல்றேன், நீ உட்காரு, லெட் மீ டேக் ஓவர், நான் பொறுப்பெடுக்கிறேன், நீ பேசாம இரு. நீ பல முயற்சி பண்ணிட்ட, ஓடி பார்த்துட்ட, அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, அந்த நபரை நம்பிட்ட, இந்த நபரை நம்பிட்ட, எல்லாம் செய்து பார்த்துட்ட. இனி என்ன பண்ண தெரியுமா? என்னுடைய சமூகத்திலே உட்காரு. அல்லேலூயா. நீ நம்பின எல்லாரும் கூட உன்னை கைவிடலாம், ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவருக்கு கைவிட தெரியாது. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். ஏன்னா சபை அப்படின்றதுல இந்த 3 விஷயத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. ஒன்று என்ன தெரியுமா?
வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது வஸ்திரத்தை, அதாவது கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூணாவது என்ன செய்ய தெரியுமா? அவருடைய பிரசன்னத்திலே உட்காரு. Be seated with the King of Kings. You must know that you are seated not just with the King of Kings but also in the heavenlies. Amen. நீங்க ராஜாதி ராஜாவோட சும்மா எங்கேயோ உட்காரல, எங்க உட்கார்ந்திருக்கீங்க? உன்னதங்களிலே. அல்லேலூயா. ஆமென். ஸோ நீங்க அந்த புரிதலோடு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த புரிதல் இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் கழுத்தை வெட்ட போறோம்னு சொன்னா கூட பேதுரு மாதிரி என்ன பண்ணலாம்? நல்லா தூங்கலாம். பேதுருட்ட ராத்திரி வந்து சொல்லிட்டு போறாங்க, உங்களுக்கு ஏதாவது லாஸ்ட் விஷஸ் எதுவும் இருக்கா? கடைசி ஆசை எதுவும் இருக்குதா? என்னப்பா? இல்லை நாளைக்கு காலையில் உங்களை என்ன பண்ண போகிறோம்? உங்கள் கழுத்தை வெட்ட போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. பேதுரு எப்படி எடுத்துக்கிறாருன்னா எதுவும் நகை வெட்டுற மாதிரி எடுத்துக்கிறார். நகை தான் வெட்ட போகிறான் போல. பரவாயில்ல, சரி கடைசி ஆசை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் போங்க. பேதுரு என்ன பண்ணிட்டாரு? அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்திருக்கு. அதனால தான் 16 காவல் வச்சிருக்கிறான். ஏன்னா பேதுரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒல்லியாக இருக்கிற ஆள் கிடையாது. பேதுரு எப்படிப்பட்ட ஆள்? என்னை மாதிரியே கொஞ்சம் குண்டா இருக்கிற ஆள். அதனால தான் ஆண்டவரே பாறைன்னு என்ன பண்ணார்? கேள்வி பட்ட பேர் தானே வச்சாரு. பெட்ரா அப்படின்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ராக்கு, மலை மாதிரி இருக்கப்பா அப்படின்னு. அதனால தான் அவனை நடக்க வச்சார் கடல் மேலே. வேற யாரும் நடந்திருந்தா என்ன வச்சிருக்கும்? யோவான்லாம் அப்படி ராஜேஷ் மாதிரி இருந்திருப்பான். ஸோ அது காற்றுலே அப்படியே நடந்து போயிட்டாருன்னு இருப்பாங்க. அதில் நீ இறங்கு, காலை வச்சோடனே டமால்னு உள்ளுக்குள்ளே கடப்பாற மாதிரி உள்ளே போகிற ஆள் நீ தான். நீ இறங்கு, உன்னையவே நான் என்ன பண்ணுறேன்? நடக்க வைக்கிறேன். அல்லேலூயா. அதனால் பார்த்தானுங்க, இவன் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கானே, ஏதோ பிளான்கின்னு வச்சுருப்பானோ. அதனால் என்ன பண்ணுங்க, 16 காவலை போடுங்க. ஓடிக்கிடி வந்தாலும் வெளியே வந்தால் கூட என்ன பண்ணிடலாம்? பிடிச்சி அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடலாம். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கும் பழைய ஏற்பாடெல்லாம் தெரியும் பாருங்க, கேள்விப்பட்டிருப்பாங்களே. சிம்சோன் ஒருத்தர் இருந்தால் சிங்கத்தையே கொன்னா, அப்படி தானே? யாருக்கு தெரியும்? அங்கே சிம்சோன், இங்கே சீமோன், என்ன பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்ட்டு பயந்து 16 காவல் வச்சிருக்கான். ஆனால் நல்லா படுத்துக்கிறான். அல்லேலூயா. அந்த தாவீதை கேட்டிங்கன்னா சொல்லுவான், அப்பா ஒரு முறை ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை ஒரு கரடி வந்துச்சு, அதை மாதிரி தான்ப்பா இதுவும். கோலியாத்தெல்லாம் எனக்கு என்னது? ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி இவனும் சொல்லுவானே, பயப்பட மாட்டான். ஏன் தெரியுமா? ஒரு முறை நான் பயந்தேன், காற்று பலமாக இருக்கிறது என்று கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் எனக்கு ஒரு வலது கரத்தை கொடுத்தார். அன்னைக்கு தூக்கி விட்டார் பாருங்க, அன்னைக்கோட பயமெல்லாம் போயிருச்சு. உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு மனிதனிடத்துல தான் தேவதூதன் என்ன சொல்லலை? பயப்படாதே அப்படின்னு என்ன செய்யலை? சொல்லலை. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி தான் விட்டார், போய்ப்பா நீ போய் பேதுரு போய் பார்க்குற, வேற ஆளையும் நினச்சிட்டு என்ன பண்ணிடாத, போய் பயப்படாதேன்னு சொல்லாது. நீ என்ன பண்ணாலும் அவன் என்ன பண்ண போகிறதில்ல, பயப்படவே போகுது. அவன் தெம்பாக இருப்பான். அல்லேலூயா. நம்மள நிறைய பேருக்கு தேவதூர்கள்லாம் ஏன் வரல? தேவதூர் அப்படி வந்தவொடனே அடுத்து 108 தான் வரணும் இல்லையா? தேவதூரை பார்த்தோன்னே நல்லா இருந்தார், ஜெபம் பண்ணார், ஆண்டவரே உங்களை பார்க்கணும், தூதர்களை பார்க்கணும்னாரு. போய் சேர்ந்துட்டார். வாங்க பாடுவோம் பரலோகமே. அல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க, உண்மைதானே? உண்மைதானே? எத்தனையோ வீட்டில் ஏம்மா கொஞ்சம் எந்திரிச்சு லைட்டை போடு அப்படின்னு தானே எந்திரிக்கிறாங்க வீட்டுக்காரங்க, இல்லையா? அல்லேலூயா. நீங்கள் என்னை பார்த்து சிரிக்காதீங்க, உங்களுடைய சிரிப்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகிறோம். இதுதான் தீர்க்க தரிசனமாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சங்கீதம் ஏசாயா 52 ஏசாயா 52 3வது வசனத்தை தெளிவாக வாசிங்க. ஏசாயா 52 விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். விலையின்றி விற்கப்பட்டீர்கள். You were sold into a situation. ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் விற்கப்பட்டீர்கள். விலை இல்லைன்னா அர்த்தம் தெரியுமா? உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்கல, உங்களுக்கு விருப்பமானு கேட்கல, விலையின்றி
விற்கப்பட்டீர்கள். You are sold into a situation. ஒரு தனிமையா இருக்கலாம், அல்லது போராட்டமா இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையா இருக்கலாம். நீ விரும்பி அங்க போகல, நீ விற்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. பாஸ்டர், இந்த தோல்வின்றது நான் விரும்பியா பாஸ்டர் வந்திருக்கிறேன், ஆனா நான் இதற்குள்ளே விற்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாவத்துக்குள்ள மனுக்கள் விழுந்து போன போது பிசாசு உலகத்தின் அதிபதியா மாறிட்டான். அவன் எல்லாரையும் விற்றான். இன்னைக்கும் அநேகர் விற்கப்படுகிறார்கள், சில சூழ்நிலைக்குள் விற்கப்படுகிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, பணமின்றி மீட்கப்படுவாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிரயம் இல்லாமல், பிரயாசம் இல்லாமல், உங்கள் ஞானத்திற்கு எட்டாத வழிகளிலே, உங்கள் பலனுக்கு மிஞ்சின விதங்களிலே உங்களுக்காக கர்த்தர் செயல்பட போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு தெரியாம அப்படி நடந்துருச்சு. I'm not responsible. I was not aware of the situation. எனக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது பாஸ்டர். ஆனா திடீர்னு பாருங்க இந்த பிரச்சனை நிக்கிறேன். நீ விற்கப்பட்டிருக்கிறாய். கலங்காதே, கவலைப்படாதே. ஆண்டவர் சொல்றாரே, பணமே இல்லாம நான் மீட்டுக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பணம் அப்படின்றது ஒரு சிஸ்டம், அப்படிதானே? அப்படிதானே? கிரயம் செலுத்துதல் என்பது ஒரு சிஸ்டம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அந்த சிஸ்டம் படி இல்லை, ஆனா நான் உனக்கு அற்புதத்தை செய்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அதுதான் இங்க நான் எழுதியிருக்கிறேன். உங்கள் ஞானத்திற்கு எட்டாத வழிகளில், உங்கள் பலனுக்கு மிஞ்சின விதத்திலே தேவனாலே நீங்க என்ன செய்யப்படுவீங்க தெரியுமா? மீட்கப்படுவீங்க. நான் 3 காரியங்களை தீர்க்க தரிசனமா அந்த காலவெளியில பேச விரும்புகிறேன். அந்த 3 காரியத்திலும் நீங்க என்ன போட்டுக்கணும்னா, ஆவியானவராலே. பணம் இல்லை, ஆனா பரிசுத்த ஆவியானவராலே. அல்லேலூயா. ஸோ அந்த 3 மட்டும் நான் சொல்ல போறேன், சொல்லி நம்ம முடிக்க போறோம். 3 காரியங்கள். நம்பர் 1 என்ன சொல்ல போறேன்னா, பணம் இல்லை. 2வது பலம் இல்லை. 3வது பட்டயம் இல்லை. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னு என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1 வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம், அதிலே 5 மற்றும் 6 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம், எங்க வாங்கலாம் கேட்கிறாரு. அப்புறம் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அல்லேலூயா. இங்க ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். அவன்கிட்ட கேட்கிறாரு, எப்பா எங்கப்பா வாங்கலாம், எங்க வாங்கலாம்? இன்னும் அதுல தொடர்ந்து வாசிங்கன்னா அவன் சொல்றதை வாசிங்களேன். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னு வாசிங்க. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். ஆமென். இதுதான் பாத்தீங்கன்னா உலகம் கொடுக்கிற சொல்யூஷன். சரி வாங்கலாம் அப்படின்னா இவங்களை எல்லாரும் எவ்வளவுதான் எடுக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சம். டேஸ்ட் பாருங்க. 3 நாளாக சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க, அதனால என்ன பண்ணுங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆளுக்கு 1 என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அங்கே சொல்கிறான் பாருங்க, ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. ஆனால் அது கேட்கறதுக்கு முன்னாடி வேதம் சொல்லுகிறது, தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. நான் முதல் குறிப்பு என்ன போட்டுக்கேன்னா, பணம் இல்லை, பெருக்கம். பணமே இல்லை, பெருக்கம். ஏன்னா உங்க வாழ்க்கையில, சிலருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, எல்லாத்துக்கும் நீங்க பணத்தை தான் கொண்டு நிப்பாட்டுறீங்க. அதெல்லாம் செய்யலாம் பாஸ்டர், அப்படியெல்லாம் வரலாம் பாஸ்டர், ஆனா என்ன தேவை? காந்தியடிகள் தேவைப்படுகிறதே இல்லையா? ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லார், நீ விசுவாசினா தேவ மகிமை காண்பாய். பணம் இல்லை, ஆனால் ஒரு பெருக்கம் விளையும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்திரேயு இருக்கிறார்ல, ஆண்ட்ரூ,
அவர் என்ன பண்ணாரா, ஒருத்தனை கூட்டு வந்தாரா, கூட்டு வந்து சொன்னாரா, இங்கே ஒரு பையன் இருக்கணும். வாசிங்க 9ஆம் வசனம் வாசிங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஆமென், அல்லேலூயா. இது ஒரு நல்ல விசுவாசம், அப்படிதானே? அட்லீஸ்ட் வந்து இவருக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா, வந்து இங்க கொஞ்சம் இருக்கு, இதை வச்சு அவர் ஏதாவது என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஆனா அவர் என்ன பார்த்தாருன்னா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அவர் என்ன பார்த்தாருன்னா, அங்க 12 பேரும் கூட இருந்துச்சு. அல்லேலூயா, ஆமென். 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல 12 கூட வெறும் கூடையா இருந்துச்சு. இயேசு பணத்தை பார்க்கல, ஆனா பணத்தை தாண்டி ஒரு பெருக்கத்தை பார்க்கிறாரு. 5000 பேர் சாப்பிட்டதை கூட பார்க்கல, அதை தாண்டி அந்த கூடையை நிறைக்கிறத பார்த்துட்டாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இவர் எப்பொழுதுமே எப்படி தெரியுமா, வெறும் படகை பார்த்துட்டாருன்னா, அந்த படகு 2 படகை வெறும் படகை பார்த்தாரு, அது 2ஐயும் அமிழத்தக்கதாய் நிரப்பி விட்டார். 12 கூடைகளை பார்த்தார், அந்த கூடைகள் முழுவதையும் நிரப்பி விட்டார். ஹல்லேலூயா. God is willing to see beyond your need. He is designed to see beyond your miracle. உங்களுடைய அற்புதத்தை கடந்து பார்க்கக்கூடியவர் அவர். உங்க தேவையை கடந்து பார்க்கக்கூடியவர் அவர். நீங்க பயப்படுற காரியம் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கும், அதை தாண்டி என்ன செய்யறவர், பார்க்கிறவர். அல்லேலூயா. பாருங்க, அவர் வந்து நித்தியமானவர், அப்படிதானே? அப்படிதானே? ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, அவரை சுருக்கி இன்று அப்படின்றதுக்குள்ள வெளிப்பட்டார், அப்படிதானே? இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்தார். நம்ம தான் 24 மணி நேரம் ஃபார்மட்ல உட்கார்ந்துருக்கோம். ஆனா அவர் எப்படிப்பட்டவர், நித்தியமானவர். ஆனா அவர் தன்னையே சுருக்கி ஒரு பாட்டிலுக்குள்ள அடைச்ச மாதிரி சுருக்கி 24 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு நாள்ல பிறந்தாரே. எதுக்கு தெரியுமா? அவருடைய நித்தியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஷேர் பண்றதுக்கு தான். அதனாலதான் அவர் கொடுக்கறது எல்லாமே எப்படி இருக்கு தெரியுமா, ஜீவன் அப்படி இல்லை, நித்திய ஜீவன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நித்திய மகிமை, அப்படிதானே? நித்திய பேரின்பம், எல்லாத்திலையும் ஒரு நித்திய சேர்ந்துருச்சு. காரணம், அவர் வந்து நாளையத்தனம் என்கின்ற ஒன்றுக்குள்ள, இன்று என்னும் அந்த டைம்ல, because the eternal God made himself available in the format of time, you and I are eligible for eternal blessings. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ ஆண்டவர் உங்க தேவையை தாண்டி தான் பார்க்கிறார். உங்களுக்கு எவ்வளவு தேவை அதை தாண்டி 12 கூட நிறைச்சிட்டாரு. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் கடைசி ஆள் எவ்வளவு சாப்பிடுவான்னு தெரியும். அதையும் தாண்டி அந்த 12 கூடைகளையும் இயேசு நிறைத்தார். நான் சொல்றேன், பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, பணம் இல்லாமல் ஒரு பெருக்கம் வருகிறது. அல்லேலூயா. சகரியா 4:6 வாசிங்க. 2வது பாயிண்ட், சகரியா 4:6. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. யூதாவின் கோத்திரத்தில் பிறந்தவன், ராஜாக்களின் வம்சாவளியிலே வருகிறவன், சிறையிருப்பில் பிறந்தவன், இப்ப விடுதலை பெற்றவனாய் திரும்ப போகிறான். ஒருபுறம் இடிந்து போன அரண்மனை, இன்னொரு புறம் இடிந்து போன ஆலயம். எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, முதல்ல என்ன பண்ணுங்க, அரண்மனை கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஆலயத்தை கட்டுங்க. முந்தின ஆலயத்தை கட்டின சாலமோன் அப்படிதான் கட்டினான். ஆலயத்தை கட்ட 7 வருடங்கள், அரண்மனை கட்ட 14 வருடங்கள். அல்லேலூயா. ஆனா இந்த பிந்தின ஆலயத்தை கட்டின செருபாபேல் இருக்கிறானே, அவனுக்கு வேதம் சொல்கிறது, பலம் இல்லை, பலமும் இல்லை பராக்கிரமமும் இல்லை. ஆனா பிந்தின மகிமை பெரிதாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். பணமே இல்லை, ஒரு பெருக்கம். பலமே இல்லை, ஆனா ஒரு பெரிய மகிமை,
விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், ஐ எம் so weak, I don't have the strength. எனக்கு பலன் இல்லைங்க, இதை எதிர்கொள்ளக்கூடிய பலன் இல்லை. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஜெபம் பண்றான் ஒரு ராஜா. என்ன ஜெபம் பண்ணான் தெரியுமா? ஆண்டவரே, நிற்க எனக்கு பலன் இல்லை. யோசபாத் ஜெபிக்கிறான், நிற்க எனக்கு பலன் இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியல. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், நீ கவலைப்படாத, ஒரு பெரிய மகிமை வெளிப்படும், ஒரு பெரிய மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா, ஆமென். உன் கரத்திலே பட்டயம் இல்லாம இருக்கலாம், எதுவுமே இல்லை, ஆட்கள் இல்லை, அதான் சொல்லப்பட்டிருக்கு, பலமும் இல்லை, பராக்கிரமும் இல்லை, ஆனால் என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். பணமே இல்லைன்னு கவலைப்படாத, அபிஷேகம் இருந்தா போதும், பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல் இருந்தா போதும். ஹல்லேலூயா. நீ வல்லமை தரித்துக் கொள்ள வேண்டும், வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும், வீற்றிருக்க வேண்டும், சகலமும் நடக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ முதலாவது நான் சொன்னேன், பணம் இல்லை ஆனால் ஒரு பெருக்கம் விளைந்தது. ரெண்டாவது, பலமே இல்லை ஆனா ஒரு பெரிய பிந்தியன மகிமை வெளிப்பட்டது. மூணாவது, 1 சாமுவேல் 17 அதிலே 50 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:50. இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. பட்டயம் இல்லை. அல்லேலூயா. என்னங்க சொல்றீங்க? ஏதாவது ஒன்று வேணுமா இல்லையா? இவ்வளோ பெரிய கோலியாத்தை எதிர்க்கணும்ன்றீங்க, உங்ககிட்ட பட்டயமே இல்லையா? இல்லையே. ஆனா என்னாச்சு தெரியுமா? ஜெயிச்சாச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் போதும், ஆவியானவர் போதும். நீ உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தை அந்த பலத்தினால் தரிப்பிக்கப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவை நீ அணிந்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை, சாந்தம், அவரிடத்தில் இருக்கிற அன்பு எல்லாவற்றையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை தரிச்சுக்கிட்டா எல்லாமே என்ன பண்ணிடுது? வந்துருது. அதுக்கப்புறம் என்ன சொல்ல தெரியுமா? நீ வீற்றிரு, என் பிரசன்னத்தில் அமர்ந்துரு, நான் சகலவற்றையும் உனக்காய் நடப்பிக்கிறேன். பட்டயமே இல்லை ஆனா பெரிய வெற்றி. ஊரே கொண்டாடுகிறது. சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றது 10000. தாவீது ஒருத்தரை கொண்டானா 10000 பேரை கொண்டானா? நீங்க சொல்லுங்க. ஒருத்தரை தான் தாவீது கொண்டானா, ஒருத்தனுக்குள்ள எத்தனை பேர் இருக்கான் பாருங்க, 10000 பேர். அன்றைக்கு அந்த யுத்தத்திலே மடிந்தவர்கள் 10000-த்திலும் அதிகம். அதனாலதான் பாட்டு பாடினாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அல்லேலூயா. பெபிள்ஸ் ஆஃப் பிரேயர்னு ஒரு 5 இது தியானிச்சிருக்கோம். அதுல டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் பத்தி பார்த்துருக்கோம், போய் பாருங்க, அதெல்லாம் இருக்கு. நம்ம நிறைய கேட்குறோம் ஆனா கொஞ்சம் தான் என்ன போகுது, ஆவிக்குள்ள போகுது. அதனாலதான் இன்னும் காக்ரோச்சை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயந்துட்டு. இங்கிருந்து ஞாயிற்றுக்கிழமை போகும்போது எப்படி போறோம் தெரியுமா? அப்படியே சிங்கம், அல்லேலூயா, யூதராஜ சிங்கம் அப்படின்னு நாங்க போயிட்டு காக்ரோச், அல்லேலூயா. பணம் இல்லை ஆனா பெருக்கம், பலம் இல்லை, பலனே இல்லை ஆனா பிந்தின பெரிய மகிமை, பட்டயம் இல்லை ஆனா புகழாரத்தை ஏற்படுத்துகிற வெற்றி. அல்லேலூயா. இன்னும் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே எழுதியிருக்கு, படிப்பே இல்லை, படிப்பே இல்லை ஆனா பெரிய அற்புதம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பேதுருவும் யோவானையும் பார்த்து சொன்னாங்க, இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க ஆனா இவங்க மேல என்ன இருக்கு தெரியுமா? அபிஷேகம். The Holy Spirit is with them. ஆவியானவர் அவங்க மேல இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார்கள். அல்லேலூயா. முங்கிட வந்தான் பேதுரு, உண்மைதான், கடல்ல முங்கிட்டான், உண்மைதான். ஆனா அன்னைக்கு அவனுக்கு ஒரு கை யாரு கொடுத்தா தெரியுமா? இயேசு கொடுத்தார். அல்லேலூயா. பின்னாட்கள்ல கலாத்தியர்ல பவுல் சொல்கிறார், தூண்கள் என்று எண்ணப்பட்டவர்கள் எனக்கு கை கொடுத்தார்கள். ஒரு நாள் இயேசு அவனுக்கு கை கொடுத்தார். இப்பொழுது அவன் எல்லாருக்கும் என்ன செய்யறான் தெரியுமா?
அவன் கை கொடுக்கிறான். கடல் மேல் இயேசு நடந்து வந்தார். இயேசு நடந்து வரும்போது வர்ற வழியில் 2 தடவை முங்கிட்டாருன்னு எங்கேயா இருக்கா? இல்லை. இயேசு என்ன பண்ணல, ஒரு தடவை கூட முங்கவே இல்லை. ஆனால் முங்குகிற எல்லாத்துக்கும் என்ன பண்ணாரு? கை கொடுத்துட்டே தூக்கி தூக்கி விட்டாரு. உங்களை பார்த்து தான் சொன்னாரு, if you are filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்வார் என்று சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணுவீங்க? கை கொடுத்து விழுகிற யாவரையும், மடங்கழிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, பலன் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, பட்டயம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, படிப்பே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் போதும். அவர் உங்களை நிச்சயமா உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? பேதுரு ஆண்டவர் பலப்படுத்தினதுனாலே அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தார். அவனை பின்தொடர்கிற நிழல் இருக்கு பாருங்க, அதிலே கூட கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை மாற்றும்படி அவர் விரும்புகிறார். 3 காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கு. வல்லமையை தரித்துக்கொள், வஸ்திரங்களை உடுத்திக்கொள், வீட்டுடு. கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நேரம் அனுப்பப்பட்ட இந்த வார்த்தையில எவ்வளோ தூரம் உங்க ஆவிக்குள்ள போயிருக்கோ, உங்க ஆவியிலே நீங்கள் எதை உட்கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் ஆத்மாவுக்கு பலன். உங்க ஆத்மா எவ்வளவு பலன் கொள்ளுகிறதோ அவ்வளவுதான் நீங்கள் சரீர நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நாம் அப்படியே நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, Holy Spirit, Holy Spirit, என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், என்கிட்ட பலனே இல்லாம இருக்கலாம், பட்டே மேல் I am not equipped, I am not fully equipped, I am not prepared, I am not ready. கிதியோனுக்கு கூட தான் கையில பட்டயம் இல்லை, ஆனா வாயில இருந்துச்சு. கையில இல்லை, ஆனா வாயில இருந்துச்சு. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பார்களாக. ஹல்லேலூயா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, தரித்திரன் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்வானாக. ஏன் தெரியுமா? கிறிஸ்து இயேசு நமக்காக செய்து முடித்தவடி நிமித்தம் ஒரு அபிஷேகம் அருளப்பட்டிருக்கிறது. There is a heavenly anointing. இப்ப நீங்க விரும்புனீங்கன்னா அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள ஊற்றுவதற்கு உண்மையில் அவராக இருக்கிறார். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, போஸ்ட் லைவா பார்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, the Holy Spirit is coming upon you right now. உன்னுடைய சூழ்நிலைக்குள்ளே உண்மைதான், விலையின்றி நீ விற்கப்பட்டாய். இந்த சூழ்நிலைக்கு நான் வருவதற்கு நான் காரணமே இல்லை பாஸ்டர். I don't know how it all happened. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு எனக்கு தெரியல. ஆனா சிறைப்பட்டு நிற்கிறேன், தவித்து இருக்கிறேன். நான் பணமின்றி விலையின்றி நான் விற்கப்பட்டேன். I am sold into poverty. I am sold into sickness. I am sold into failures. I am sold into depression. வறுமைக்குள் நான் விற்கப்பட்டிருக்கிறேன், வியாதிகளுக்குள்ளாய் விற்கப்பட்டிருக்கிறேன், அடிமைத்தனங்களுக்குள்ளாய் விற்கப்பட்டிருக்கிறேன். கவலைப்படாதே. இன்று ஆண்டவர் சொல்கிறார், பணமே இல்லாம, பிரயாசமே இல்லாம நீ மீட்கப்படுவாய். அபிஷேகம் என்னும் ஆற்றல் உன்மேல் வருகிறது. ஓ, பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். இப்பொழுது பெற்றுக்கொள் வல்லமையை, பெற்றுக்கொள் வல்லமையை. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீமோனே. உன்னை தட்டி எழுப்புகிற ஒரு நேசத்தை நினைத்துக்கொள். ரஷமனமோ ரமமரே கடியாந்தரே ரோ ரஷமியாந்தரோ யோலாஷே. ஆமென் 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 ஆமென். ஓ, அப்படியே கரங்களை வைத்து சொல்லுமா, தூயரே
தூயரே சர்வ வல்லவர் நீரே. இன்னொரு முறை. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே நீ பாத்திரரே. துதி உமக்கே நீ பாத்திரரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே நீ பாத்திரரே. துதி உமக்கே நீ பாத்திரரே. அப்படியே ஒரே ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளினாலே நீர் என் ஆவியை உயிர்ப்பித்து இன்று நான் வல்லமையை தரித்துக் கொள்ளும்படி செய்யோப்பா. என் வாழ்க்கையில நிறைய வீழ்ச்சி இருக்கு, என் வாழ்க்கையில பின்மாற்றங்கள் இருக்கு. உண்மையற்ற நிலைமைகளை மாற்றும்படி என்னை இன்று நிரப்பும் என்று கேட்போமா? Lord, fill me. Holy Spirit, fill me, Lord. உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம் தெரிந்த காரியங்கள், the vacuum that is in you, may the Holy Spirit expose that vacuum to you. அவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தட்டும். மகனே மகளே, உன் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை நான் ஊற்ற போகிறேன், உன்னை பலத்தினால் நிரப்ப போகிறேன். ஓ, இந்த காலை வேளையிலே நீ பலத்தினால் இடை கட்டப்படுகிறாய். ஒரு சிலருக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன், ஒரு சிலருக்கு மான் கால்கள், ஒரு சிலருக்கு கழுகின் பலன். நீ உயர எழும்புவாய், நீ தாண்டி செல்லுவாய். ஓ, நிற்காமல் தொடருவாய். ஓ, பலவீனங்கள் மாற்றப்படுகிறது, பலவீனங்கள் மாற்றப்படுகிறது. அவர் உன்னை நிரப்புகிறார் இப்பொழுது. வியாதிகள் மறைகிறது. ஓ, எதுக்குள்ளலாம் நீ விலைந்து விற்கப்பட்டாயோ அவைகளில் இருந்து பணமின்றி மீட்கப்படுகிறாய், பணமின்றி மீட்கப்படுகிறாய். ஆமென். அப்பா நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே, பலப்படுத்துகிறவராகவே வெளிப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. பலப்படுத்தி சகாயம் செய்கிற தேவனாக ஆமென் வெளிப்படுத்தும். ஆண்டவரே, உன்னதத்தின் பலத்தினால் நீர் எங்களை தரிப்பித்து கிறிஸ்து இயேசுவாகிய உம்மை நாங்கள் உடுத்திக் கொண்டு உன்னதங்களிலே மோடை கூட வீற்றிருக்கும்படி அனுக்கிரகம் பண்ணுங்க. பரலோக தேவனே, இந்த வார்த்தைகள் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
ஆண்டவரே, இணைந்திருக்கிற ஆன்லைன் இணைந்திருக்கிறவர்களையும் ஆசீர்வதியும். யார் யார் ஆண்டவரே விலையின்றி விற்கப்பட்டோம் என்கின்ற சூழ்நிலைகளிலே இருக்கிறார்களோ, தவிப்போடு இருக்கிறார்களோ, நம்முடைய வாழ்க்கையில நீர் இடைபடும்படி செபிக்கிறோம். பணமின்றி ஒரு மீட்பு உண்டு, பணமே இல்லை ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட். பலனே இல்லை ஒரு பெரிய மகிமை வெளிப்படட்டும். பட்டயமே இல்லை ஒரு பெரிய புகழாரம் உண்டாக்கும் வெற்றியை கொண்டாடட்டும். படிப்பே இல்லை என்று சொல்லுகிற இடத்துல மற்றவர்கள் பயப்படும்படிக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். Yes, my Lord. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர்கள் அருகிலே நின்றபடியினாலே எதிர்பேச ஒன்றுமே இல்லை. அவ்விதமாகவே கிரியை செய்வதாக ஆவியினாலே ஆகும் என்று ஆமோதித்து சொல்லுகிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியையும் ஆசீர்வதியும். போக்குவரத்தில் கூட இருப்பீராக, பிரயாணங்களில் கூட இருப்பீராக. பாக்கியமும் நன்மை உண்டாகட்டும். பரிசுத்த வேலி அடைத்துக் கொள்ளும். ஆரோக்கியத்தோடு பலத்தோடு சுகத்தோடு எங்களை வைத்துக் கொள்ளும். நாங்கள் உம்முடையவர்களாகவே இருக்கும்படி உதவி செய்யும். உம்மை நாங்கள் பிரதிபலிக்கும்படி உதவி செய்யும். Help us to resemble you in every way, Lord. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென்.